சோர்ந்தவளா நீ வேப்பலை எடுத்தவளா வேக்காட்டு கருமாறி உனக்கு எடுத்தவளா உத்தராட்சம் பூண்டவளா ஆத்தாணி பம்பை எடுத்தவளா அந்த பரமசிவ பத்தினியோ தாயே நீ விரத மலையாள எல்லையில விளையாட பெண் பிறந்த ஆத்திர தலைமுழுக அரக்கு வந்த நேரமணி வளர்த்த தலைமுழுக அடிப்பாசம் என்ன அங்கே ஆத்தரையை ஊத்தரச்சு ஊத்தில் தலைமுழுகி நாங்க சக்தி கரகம் கொண்டு அங்க சமுத்திரத்து வீதியிலே நாங்க என்ன விதமாடி வார ஏற்க தடிவாரோ ரோட்டிலேயே அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா கதங்கையலுவர் அல்லை கட்டுமா அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா கதங்கையலுவர் அல்லை கட்டுமா அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அஞ்சிரண்டியலுவர் அல்லை கட்டுமா குரல் கொடுத்த அந்த நேரோடி வரும் சாமைய போறத்தால அழைக்கட்டுமா அந்த சாம்புராணி வாசகிய அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாய் அழைக்கட்டுமா அவன் கதை கையல் அழைக்கட்டுமா அழைக்கட்டுமா தாய் அழைக்கட்டுமா அவன் அஞ்சலியல் அழைக்கட்டுமா அங்கம் பெருத்தவளே ஆயிரம் கொண்டக்காரி அக்கனியில் பிறந்தவளே இருத்தார் இருசனம் இருபாடோர் பேர்ச்சனம் உனக்கு கங்க நீர் எடுத்து எடுத்ததோர் அபிஷேகம் தொடுத்ததோர் பூமால இந்த ஜல்லிக்காட்டு விளவு சனங்கள் எல்லாம் ஏறின பக்கம் 80 தலைஞ்சு பார்த்த பக்கம் 100 தலைஞ்சு இன்னைக்கு போன பக்கம் 300 தலைஞ்சு இருக்காது மகமாயி ஆயிரங்கனுடைய மணிமந்த சேகரியே நீ வாத்தி வரங்குடமா என்று அவள் தால் பணிந்து நடுவர் அவர்களை நல்ல தலைப்பு அருமையான தலைப்பு அற்புதமான தலைப்பு இன்றைய தமிழகத்துல பேச வேண்டிய தலைப்பு ஓமலூர் மக்கள் கேட்க வேண்டிய தலைப்பு நம்ம ஜல்லிக்காட்டு வளவுல சொல்ல வேண்டிய தலைப்பு நம்ம என்ன தலைப்பு குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு துணை நிற்பது ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா ஆம்பளை பாடுபடுறதுனால குடும்பம் சந்தோஷமா இருக்கிறதா பொம்பளை பொறுப்பா இருக்கிறதுனால குடும்பம் சந்தோஷமா இருக்கிறது தலைப்பு ஆமா ஏன் நடுவர் அவர்களை ஆம்பளை பாடுபட உண்டா பொம்பளை குடும்பம் நடத்த முடியுமா கஷ்டப்படுறது பூரா ஆம்பளை கடங்காரனாக்குற பூரா பொம்பளை உழைக்கிறது பூரா ஆம்பளை ஊர்தான் பேசி ஊட்ட கெடுக்கிற பூரா பொம்பளை நடுவர் அவர்களை பாடுபடுறது பூரா ஆம்பளை படுத்துக்கிட்டே நின்று பல குடும்பத்தை கெடுக்கிற பூரா பொம்பளைக்கு கரெக்டியா அக்கா நல்லா கேட்டுக்க நானு ஜல்லிக்காட்டு வளவு பொம்பளைகளை பத்தி பேசவே இல்லை நீங்க என்ன எனக்கு அக்கா தங்கச்சிங்க நான் நூடு போய் சேர வேணும் ஆமா நான் என் பொண்டாட்டிக்கு ஒரே ஒரு புருஷன் என்ன இப்படி சொல்றீங்க கம்பு கத்தி வர கடத்துல தனி வந்தா கம்புக்கு நாதியத்துக்கு அடையோட போகணுமா வம்பா ஊரு டூர் வந்து அடுத்த மாட்டாடி பேசி அடி வாங்கிட்டு போறது நான் பேசுறது பூரா கோப்செட்டி வேலத்துக்கு மேற்க திருப்பூருக்கு தெற்குதான் பேசுறேன். இங்க சேலம் மாவட்ட தம்மணிக்கு எல்லாருமே நல்லவியா அந்த முத்துமாரி அம்மனுக்கு இணையானீங்க.
நடுவரவர்கள பொண்டாட்டி சொன்ன மாமா மூஞ்சி பூரா பிம்பிள்ஸா வந்துருச்சு என்ன பண்ணிட்டுதான் என்ன புள்ள பிம்பிள்ஸ் அப்படின்னு பூரா கொப்பளமா கொப்பளிச்சுட்டுது என்ன பண்றதுன்னா நான் சொன்ன மாட்டுச்சாணி போட்டு கழுவி சுத்தமா போயிருந்தேன். யாராவது மாட்டுச்சாணியை முகத்துக்கு போடுவாங்களா ஐயா? கொரோனா காலத்துல ஊடுதவராது மாட்டுச்சாணி போட்டு வலிச்சாங்களா என்னத்துக்கு? கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஏன்னா கொரோனாங்கிறது கிருமி, மாட்டுச்சாணிங்கிறது கிருமி நாசினி. கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள வரப்படாது, ஊடு தவறாது போட்டு மாட்டுச்சாணி போட்டு வலிச்சும் இல்ல. அப்ப இந்த மூஞ்சியில பிம்பிள்ஸ் எதுனால வருது? கிருமினால வருது. அப்ப அந்த கிருமி நீக்கிறதுக்கு மாட்டுச்சாணிங்கிற கிருமி நாசினி போடக்கூடாதோ? என்ன அறிவு! தேங்க்யூ. சோறு தான் சாப்பிட்டீங்களா? இட்லி வாங்கி கொடுத்தாங்க. என் பொண்டாட்டி சொன்னா அதெல்லாம் போடப்படாது, மரியாதையா 4500 ரூபாய் பணம் கூட நம்ம பேசியல் பண்ணிட்டு வரணும்னா என்னலையோ பேசியல்னு கேட்டேன். பட்டர் பேசியல்னா பால் கறக்கிற நாய்க்கு பட்டர் பேசியல் பத்தி என்ன தெரியும்? ஈரோடு சந்தையில் கொண்டு விட்டா மாடு எத்தனை கறக்கணும்னு கேட்டா பார்த்து சொல்லுவேன். மாட்டுக்கு எத்தனை பல்லு கேட்டா புடிச்சு பார்த்து சொல்லுடா. மாடு எத்தனை போட்டு கேட்டா கொம்பு பார்த்து சொல்லுடா. மாட்டுக்கு ராசி சுழி எப்படி இருக்குதுன்னு கேட்டா நிறைய பார்த்து சொல்லுடா. இந்த பட்டர் பேசியல் பத்தி பால் கறக்கிற நாய் கேட்ட என்ன தெரியும்? பண்ணி பண்றவங்க கிட்ட என்னடி பட்டர் பேசியல்? இந்த பாலாடை இருக்குல்ல, பாலாடை அந்த பாலாடை எடுத்து இந்த பன்னாடை மூசியில் ஒட்டுறதுக்கு பேரு தான் பட்டர் பேசியல். எனக்கு விவரம் தெரியல. மரியாதையா கம்முனு பொழைக்கிற குடியானவனுக்கு இதெல்லாம் தேவையா? நான் பாலை கொண்டு ஊசி போட்டு வரவே மாட்டமேன்னு சொல்லி போட்டு போனேன். நீ பொறுப்புள்ள பொம்பளை கிட்ட கேட்கணுமா கேட்கக்கூடாதோ? புருஷன் மேரச்சு கேட்கல. நான் பாலை கொண்டு திருப்பூருக்கு போயிட்டு இவ பாட்டுக்கு போயிட்டு பேசியல் பண்றதுக்கு எவ்வளவு செலவுன்னு கேட்டா 4500 ரூபாய் சொன்னான். எனக்கு நெஞ்சு வலியே வந்துட்டுதுக்கா. மேச்சேரி சந்தையில 4500 ரூபாய்க்கு ஒரு வெள்ளாட்டை வாங்கிட்டு வந்துட்டு வருஷம் 2 குட்டி போடுமில்ல. ஆமா, நீ சொன்னா நான் போன வருஷம் வெள்ளாடு வாங்கி விட்டேன், குட்டியே போடல. ஏங்க? கிடாடு குட்டி போடாதாம்ல. கேடையாடு எப்படிங்க குட்டி போடு? பொட்டையாடு தான் போடு. என் பக்கத்து வீட்டுக்காரன் ஆடு குட்டி போடுது. அது பொட்டையாடா இருக்கு போடு. அவன் வீட்டுல கிடாடு இல்லையே. உங்க வீட்டுல கிடாயாடு இருக்குதுல்ல? அப்ப நான் பட்டிமன்றம் கிளம்புற நேரம் என் கிடாய அவுத்து விடுறான்னு நினைக்கிறேன். எத்தனை குட்டி போட்டுக்குது? 2 குட்டி. நாளைக்கு காத்தாலவே நேரவ சட்டை எட்டி பிடிங்க. அடே பாலா போனவனே எரிச்சவனே எதோடு பாலா போய் தொலைச்சவனே பொடி போட்டு முக்காடு தொலைச்ச மூதேவி. உன்று வீட்டுல கெடாய் இல்லை. உன்று வீட்டுல கெடாய் இல்ல. உன்று வீட்டுல கெடாய் இல்லாதனால உங்க பொட்டையாடு குட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. எம்மூட்டு கெடா சேர்ந்துத உம்மூட்டு பொட்டையாடு குட்டி போட்டுருக்குது. ஒழுக்க மரியாதையா 2 குட்டில ஒரு குட்டி பங்குகள். கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேங்க? அவன் சண்டைக்கு வந்தான்னா சல்லிக்காட்டு வளவு சனத்தை பூரா கூட்டிட்டு போய் நிறுத்தி நாயம் கேப்பா. அவனை எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் அப்புறம் பாப்பா. நீங்க போய் கேளுங்க நடுவரவர்களே. கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டீங்க? அவன் சண்டைக்கு வருவான். எதுக்கையா சண்டைக்கு வருது? இன்னைக்கு ஆட்டுக்குட்டியில பங்கு. அப்ப ஏன் சிரிக்கிறாங்க? சல்லிக்காட்டு வளவு சனங்கள்ல நாளைக்கு ஆட்டுக்குட்டியே கேட்பான்னு சண்டைக்கு வருவாங்க. ஆட்டுக்குட்டியோ? நடுவரவர்களே 4500 ரூபாய் செலவு பண்ணி இன்னொரு புருஷனா கட்ட போறேன். இல்ல, நான் தான் கல்யாணம் வச்சு 5 வருஷமா வச்சு பொழைக்கிறேன்ல. இடத்துக்குள்ள மேக்கப் போடுறீங்க கேக்குறேன். நான் இடத்துக்கு மேக்கப் போடுறேன். பாக்குறதுக்கெல்லாம் அழகா தெரிய வேண்டாமான்னு கட்டு வருஷக்கிட்ட சொல்றாள் அந்த சண்டாளி. நடுவரவர்களே, தமிழ்நாட்டு பண்பாட்டுப்படி அவன் பொண்டாட்டி அவனுக்கு அழகா தெரிஞ்ச போது அண்டவனுக்கு அழகா தெரிஞ்சு என்ன பண்ண போறான்? எம்பட பொண்டாட்டி எனக்கு அழகா இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஊர் பையனுக்கு பூரா அழகா இருந்தா எனக்கு சந்தோஷம் வருமா? நம்ம பட்டிமன்றம் வர முடியுமா? பாலாவாரம் பண்ண முடியுமா? மாடு வாங்கி விற்க முடியுமா? உழவர் சொத்து போக முடியுமா? இல்ல ஊரா பட்டு நான் தான் பேச முடியுமாங்க? மரியாதையா தோட்டத்துன்னு சொல்லிப்பாரு. திருப்பூர் போயிட்டு ஒரு சாமர்த்தியோ உங்களுக்கு எப்படி பக்கத்துல ஓமலூர் டவுன், இந்த பக்கம் தீவெட்டிப்பட்டியோ, எனக்கு பக்கத்துல நம்பியூர் டவுன். அங்க அவ்வளவு பியூட்டி பார்லர் தோர்த்தம் அவ்வளவு செப்பி அறையுங்கிறேன். இவளுக்கு வேற தோர்த்துட்டு இருக்கிற போட்டாட்டி பூரா அங்க போய் படுத்துக்கிறாள். வேலை எடுத்துடுவோம். வந்து வாங்குற பையன் மாடு பேசிட்டு இருக்கிறவள ஆளை காணும். எங்கடா போனானே? அம்மா பேசியல் பண்ண போனானே. கோபம் வந்துட்டு நீ உங்க வீட்டுல வச்சிருக்கூடாது. குட்டம் வண்டி எடுத்து போறதுக்கு போய் பாக்குறேன். 4 பொம்பளை குண்டா குந்தாணி ஆட்டம் உண்டுட்டு கிடக்குறாளுங்க. இதுல எவன் பொண்டாட்டின்னு தெரியல. மூஞ்சி பூரா மேக்கப் போட்டு மைதாமா வப்பி 2 வெள்ளரிக்காய் வெட்டி காண்டிட்டு வச்சிருந்தது. நான் போனவன் வீட்டு சாவி வேற கொண்டு போயிட்டேன். நான் போய் மொல்ல அம்மனியோங்கிற எவ்வளவுமே வாய் திறக்கல. அங்கதான் அது மாதிரி வெண்ணக்காய் சேர்ந்த மாதிரி சாத்தி கிடக்குறாளுல. ஓனரமா வெளியே நின்று இருந்தான். நான் கிட்ட போய் ஏன் கண்ணு என்ற கொண்டாட்டி வந்தாளாயா பாத்தியான்னு. உள்ள 4 பொம்பளை இருக்கிறாங்க. 6000 ஜம்சாருன்னா ஆகும். அந்த இளவு தரிசனத்தை எழுப்பி கூட்டிட்டு போயிருவேனே. அல்ல ஒரு சைஸ்ல உருண்டு கிடக்குறாளுவோ அடையாளத்துக்குள்ள எழுப்பிடுனே.
ஏன் யாராலும் போய் எழுப்பலாம்ல அப்படின்னா நம்மளுக்கு என்ன வம்பா? அடையாளம் தெரியாத நான் போய் அடுத்த போட்டாட்டி கை பிடிச்சுழுத்தா 4 பேர் இன்னும் பாங்க பட்டிமன்ற பேச்சாளர் மானங்கிட்ட மஞ்சனாத அடுத்த போட்டாட்டி கையை பிடிச்சுழுத்து போட்ட அப்படிங்கிற அவப்பேர் எனக்கு வராதா நடுவரவர்களே? சரின்ட்டு அந்த ஓனரை மாட்ட கேட்டுட்டு இருந்தா அந்த அம்மா கேட்ட உனக்கு கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 15 வருஷம் ஆச்சு அப்படின்னு. 15 வருஷமா உன் சம்சாரம் கூட்ட பொழைக்கிறாங்க, நீங்க அடையாளம் தெரியலங்கிறீங்க. அந்த அம்மா மேக்கப் போட வந்து 15 நிமிஷம் தான் ஆச்சு, எனக்கு எப்படி தெரியும்னு அவங்க. நாங்க 2 பேசிட்டு இருந்தோமா, கதவு சைஸா திறந்திருந்தது. நாய் ஒண்ணு இருக்கு, மூசு மூசு பொம்மிரி நாய். இந்த பொம்மிரி நாய் அது என்ன பண்ணுச்சு, கதவு சந்தில முட்டிட்டு உள்ள போனது. என்னை பெத்த ஆயாமாரு காட்டு வலுவில் இத்தனை பேர் இருக்கிறீங்க, பாலாடை பார்த்தா நாய்கம் இருக்குமா, பால் சட்டி பார்த்தாவே விடாது, கண்ணை ஊத்துட்டு இப்ப சட்டி எடுக்கிறக்குள்ள சொலுக்கு நக்கி போட்டு நாய் பாலாடை பார்த்தோம். இந்த நாய்க்கு என்ன பண்ணுச்சு, சேர்மையில ஏறி படுத்துக்கிற மூஞ்சி போய் சொலுக்கு 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 நக்குது. நக்கிறது நாயின்னு படுத்திருக்கிற நாய்க்கு தெரியல. இவ கேக்குறா, ஏன் மேடம் 7500 ரூபாய் பணம் வாங்கிட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு எடுக்கிறோம்னு சொன்னீங்க, தேனுக்கு இப்ப 10 நிமிஷத்துல எடுக்கிறீங்க கேக்குறாளே. இன்னைக்கு நாய் நக்கருக்கு பணம் கொப்பம் சம்பாரிச்சு கொடுத்தானா? அப்படி கேளு. வெடி வெடி ஆம்பளை சம்பாரிச்சு கொடுக்க முடித்தாரு. நீங்க எல்லாம் அப்படிங்க ஆடி அளவு தெரிக்கிறீங்க, ஆத்து மேல தளவு தெரிக்கிறீங்க. இவன் பாவம் மானா வரதேசி மண்டமா தானாச்சு எங்கேயோ போய் சம்பாரிச்சு கொண்டாந்து கொடுத்தா. நான் கேக்குறேங்க, 50 ரூபாய் சம்பளம் வாங்குற பொண்டாட்டி கொடுத்தன எப்படிங்க நடத்தணும்? 50 ரூபாய் சம்பளக்கார பொண்டாட்டி 50 ரூபாய் சம்பளம் வாங்குற பொண்டாட்டி 9 மட்டும் புரு காப்பி வச்சு கொடுத்தாலும் அந்த குடும்பம் முன்னுக்கு வருமா? இன்னைக்கு பெண்கள் கிட்ட சிக்கனம் இருக்குதா நடுவரவர்களே? ஆம்பளை உழைச்சு கொடுக்கக்கூடிய காசை தாம் தூம்னு செலவு பண்றாங்க. இங்க பாருங்க, டவுசர் பாக்கெட்ல 1,93,500 ரூபாய் வச்சிருக்கிறேன். எவ்வளவு? 1,93,500 rupees. எங்க டவுசர்ல? உலகத்திலே விலை உயர்ந்த டவுசர் ஒன் டவுசர் தான்டா. ஏது திடீர்னு 10 திருடம் வந்தான்னு வச்சுக்க, என்னையெல்லாம் செயினை கழட்ட சொல்லுவான், மோதிரத்தை கழட்ட சொல்லுவான். உன்னைய வெடி வெடி பாடுபடி சம்பாரிச்சு காசு கண்டதுண்டு பொறக்க வச்சுக்கிறேன். பூரா காட்டு வலுவில் அத்தனை நம்ம சொந்தக்கார போயிடுவான். என்னை தேடி எவனால் வந்து வெட்டி போடுவாங்க. வெட்டி நடுவர் 1,93,500 ரூபாய் இந்த மேடையில வைக்கிறேன். சொத்தாலும் சாலி சொல்லலிங்க அதை சல்லிக்காட்டு வளம் சனத்து முன்னால ஆத்தா முத்துமாரியம்மன் கோயில் வாசல்ல அவ சப்பரத்துக்கு முன்னால அந்த படத்தை இந்த மேடையில வைக்கிறேன். நம்ம தர்மகர்த்தாவை காவல் வச்சு, நம்ம கரகத்துக்காரர் காவல் வச்சு, ஊர்ல உள்ள பெரிய மனுஷன் எல்லாத்தையும் காவல் வச்சு அந்த படத்தை உங்க கையில நான் எடுத்து கொடுக்குறையா. லலிதா அவர்களை தன்னோட முதுகத்தானே திரும்பி பார்க்க சொல்லுங்க. 10,000 மனத்து 10,000 ஜனத்துக்குனால கொடுக்குறேன், இது சாத்தியம். அவ்வளவுலாம் வேணாம். சரி, ஒரு 10,000 ரூபாய் கொடு, நான் பாக்குறேன். ஏது அதுக்கெல்லாம் அவன் புருஷன் இருக்கான். அவன் தான் உன்ட்ட சொன்னானா? யாரு கேட்டவன்? அவனை என்னை விட்டுட்டு போனான்னு சொல்லுவேன். நடுவரவர்களே, 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் எந்த பெண்ணாவது தன்னோட முதுகு திரும்பி பார்க்க முடியுமா? முடியாது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? அப்புறம் எவன் பார்க்கறதுக்காக பொம்பளைகள்ல ஜாக்கெட்ல கதப்பு நிலப்பு சன்னலு ஓப்படி நிலப்படி எல்லாம் வைக்கிறாள். அப்படி கேள் பாரு, முந்தானே நாய் மாதிரி தான் அவளை ஒரு கை தட்டணும். நான் தப்பா கேட்கல பாரு, முந்தானையில கல்லு பதிச்சா முன்னாள் கண்ணுல பாக்கலாம் பாரு, கழுத்துல சங்கலி போட்டா கண்ணாடினாலும் பாக்கலாம். என்னைக்கு லேடிஸ் ஊற முதுகுல ஜாக்கெட்ல கல்ல வச்சாங்களா, புருஷனுக்கு பூரா கிட்னியில கல்லு வந்து கிடக்கு. இங்க இருந்து அங்க எப்படி வந்துச்சு? எல்லாம் மியூச்சுவல் டிரான்ஸ்பர் ஆகி போல் இருக்குது. அதை விட ஒரு கொடுமை, நீங்க யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. நம்மளோட கொண்டாட்டி ஜாக்கெட்ல 2 நாடாவை கட்டி தொங்குட்டு 2 குண்டை தொங்குட்டு இருந்தா நடந்து போற டிம்முக்கு 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 நாடுது. நான் இடத்துக்கெல்லாம் ஜாக்கெட்ல நாடா தொங்குதுன்னு, உனக்கு டவுசர்ல நாடா தொங்குது, எனக்கு ஜாக்கெட்ல நாடா தொங்குது. இதுக்கு அதுக்கு சரியா போச்சுங்கிறாளே, இது நாடாயா? மாப்பிள்ள உனக்கு ஒண்ணு தெரியாது. என்னங்க? என் பொண்டாட்டி இந்த தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னாடா. சரி, நான் கொண்டே டெய்லர் கிட்ட அளவு ஜாக்கெட்டை கொடுத்தேன்டா. அவன் பிரிச்சு பார்த்துட்டு 2,100 ரூபாய் கூலி கேட்கிறான்டா. எத்தனை ஜாக்கெட்? ஒரே ஜாக்கெட். ஏன்டா 2,100 ரூபாய்ன்னு கேட்டேன். சார், உங்க டீச்சர் ஜாக்கெட்ல ஜன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க. ஆசாரி கூலி 1,100, கொத்தனார் கூலி 800, என் கூலி 300 கொடுத்துட்டு வந்துட்டேன்டா. சரி, தீபாவளிக்கு முத நாள் நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டை கொடுத்தான்டா.
இவ காலையில ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தானை எடுத்து போத்திக்கிட்டு வர்றா மாப்பிள்ள. இப்படியா? ஆமா மாப்பிள்ள. ஏங்க ஜாக்கெட்ல ஜன்னல பின்னாடி வைக்கணுமாம்ல. எது மாத்திட்டாங்க. ஏன்டா அப்படி பண்ணான்னு கேட்டேன். வாஸ்து சாஸ்திரப்படி ஜன்னல் அங்கேதான் சார் இருக்கணும் அப்படிங்கிறான்டா. மறுநாள் அதே டைலர் வீட்டுக்கு வர்றான்டா. எதுக்குங்க ஏன்டான்னு கேக்குறேன். சார் மேடத்தை வர சொல்லுங்க சார், ஜன்னலுக்கு கொசுவல் அடிச்சு விட்டு போறோங்கிறானே. இந்த பெண்ணால பொறுப்பு இருக்குமாடா? இருக்குமாங்க. ஒரு பொண்ணு எப்படிங்க இருக்கணும்? எப்படி இருக்கணும்? உடலழகை ஊரவச்சு காட்டக்கூடாது, உடுப்புகளை இருப்பு தெரிய காட்டக்கூடாது. உடலழகை ஊரவச்சு காட்டக்கூடாது, உடுப்புகளை இருப்பு தெரிய காட்டக்கூடாது. உதட்டுக்கு மேல் சிவப்பு சாயம் பூசக்கூடாது, உதட்டுக்கு மேல் சிவப்பு சாயம் பூசக்கூடாது. உழவனுக்கு ஏற்றப்பட்டை மாற்றக்கூடாது. அதுக்கு இப்படித்தான் இருக்க வேணும். இந்த தமிழ்நாட்டுல இப்படித்தான் இருக்க வேணும். நான் கேட்கிற நடுவரவர்களே, இன்னைக்கு இந்த காலத்துல பொம்பளை புள்ளையா இருக்குதா? ஆம்பளை போடுற துணி பூரா பொம்பளை புள்ள போடுறாங்க. ஆம்பளை போடுற டவுசரை பொம்பளை புள்ள போடுறான், ஆம்பளை போடுற டிஷர்ட்டை பொம்பளை புள்ள போடுறா, ஆம்பளை போடுற பேண்ட்டை பொம்பளை புள்ள போடுறாள். என்னைக்காவது ஆம்பளை பசங்களுக்கோ பொம்பளை பிள்ளை போடுற சுடிதார் போடணும்னு ஆசைப்பட்டோமா? என்னைக்காவது ஆம்பளை பசங்க பொம்பளை பிள்ளை போடுற நைட்டி போடணும்னு ஆசைப்பட்டோமா? இல்ல என்னைக்காவது ஆம்பளை பசங்க பொம்பளை பிள்ளை போடுற லெக்கின்ஸ் தான் போடணும்னு ஆசைப்பட்டோமா? ஏன்னாங்க ஏங்க சிரிக்கிறீங்க? இல்ல உனக்கு லெக்கின்ஸ் போட்டா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தேன், சிரிப்பு வந்துருச்சு. சுடுகாட்டு பேட்ருப்பேன். எதுக்குங்க எதுக்கு போட்டிக்கு வர்றதுன்னு ஒரு வித்தியாசம் இல்லையா? அட படிப்புக்கு போட்டிக்கு வந்தீங்க, படிச்சீங்க. வேலைக்கு போட்டிக்கு வந்தீங்க, வேலை செய்யறீங்க. சம்பளத்துக்கு போட்டிக்கு வந்தீங்க, சம்பாதிக்கிறீங்க. அட இருக்கிறவரை இருந்துட்டு போட்டு விட்டு தொலைங்க. போட்டுக்கிற துணிமணியில் கூட போட்டிக்கு வராங்களே, என்ன பொறுப்பு நான் கேட்கிறேன். பொறுப்புனா எது? கொண்டவனுக்கு எது பிடிக்கும், குழந்தைகள் எது விரும்பும், வயதான காலத்துல மாமன் மாமிக்கு என்ன வேணும்னு வீட்டுல எந்த பொம்பளை பார்த்து பண்றாளோ அதுக்கு பேர் பொறுப்பு. இன்னைக்கு காட்டு வாழ்வுல நெல் விளைஞ்சிருக்குது, கருப்பு விளைஞ்சிருக்குது, மஞ்சள் விளைஞ்சிருக்குது. 10-100 வருஷத்துக்கு முன்னால பூரா கப்பு விளைஞ்ச பூமி. நல்ல மார்கழி மாசம் பனி வர கரிச்சா மாசி வங்கனிக்கு அந்த கொக்கரைய வரவு மடி கூட்டிட்டு பொறுப்பாங்க. இன்னைக்கு தான் வெள்ளை வேட்டியாட்டு அரிசி கேக்குறாங்க பொம்பளைக்கும். அல்ல நாளைக்கு மாவிளக்காக்கா எத்தனை பொம்பளைக்கு ஒல்லுமா பிடிச்சிங்க? அல்ல மிக்சி ஒரே சனத்துக்கு மாயறது இல்லை. இன்னைக்கு மாடன் ரைஸ் மில்ல அரிசி. அன்னைக்கு வீட்டுக்கு முன்னால பூரா ஒல்லு கிடக்கு. ரக்க எடுத்து மச்சண்டா போண்டாட்டி கொழுந்தன போண்டாட்டி ஈடுறக்க போட்ட எப்படி 4 மூளை ஒல்லுக்குள்ள அரிசி இடிச்சு புடைச்சு கம்பு அரிசி ஆகி போச்சு. அன்னைக்கு அப்படி பாடுபட்டாங்க பொம்பளை. இந்த காலத்து பொம்பளை எவ்வளவு வீட்டுல ஒரு வேலை பாக்குறாளா? பொழுதா பொழிக்கு டிவி 6:30 மணிக்கு ராமயானம், 7 மணிக்கு அன்னம், 7:30 மணிக்கு கயலு, 8 மணிக்கு 3 முடிச்சு 8:30 மணிக்கு என்னது 8 மணிக்கு 3 முடிச்சு 8:30 மணிக்கு என்னமோ ஓட்டு தொலைறாங்க, மறந்து போச்சு விசுக்குங்க. 9 மணிக்கு சிங்கப்பெண்ணு, 9:30க்கு எதிர் நீச்சல், 10 மணிக்கு மல்லி, 10:30 மணிக்கு எங்கூட்டு அம்மனி அடுப்புலயும் வைக்கிற கொல்லி. எப்ப சோறுங்கிறது ராத்திரி ஒரு சாம்பை மாதிரி சாம்பந்து. அன்னைக்கு IPL மேட்ச் ஓடிட்டு இருந்தது. குட்ரி ஸ்கோர் பாக்குறோம்னே, ஸ்கோர் வேணுமா நைட்டு சோறு வேணுமா? சோழி முடிச்சது. மாசமான 350 ரூபாய் நாம தானே கேபிளுக்கு பணம் கட்டுறோம். டிடிஹெச்சுக்கு வருஷம் 2360 ரூபாய் நாம தானே கட்டுறோம். அந்த ஆம்பளுக்கு எப்ப கிடைக்குது அந்த டிவி ரிமோட்? ஆம்பைக்கு எப்ப தெரியுமா டிவி ரிமோட் கிடைக்கும்? நைட்டு 10:30 மணிக்கு எல்லா நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தாங்க நீங்க பாருங்க டிவி. நம்ம அமுக்கணும்னா அப்ப தாண்டா 2 பேரும் அண்டாவுல மருந்துகின்றாங்க.
வாலிப வயோதிக நண்பர்களே, உங்களுக்கான பிரச்சனைகளை நாங்க தீர்த்து வைக்கிறோம். திங்கட்கிழமை சேலம் செல்வலாட்சியில் இருப்போம், செவ்வாய்க்கிழமை நாமக்கல் லட்சுமி லாட்சியில் இருப்போம், புதன்கிழமை ஓமலூர் அன்னமாரில் இருப்போம். இந்த வாழ்க்கை வாழலாமாடா? வாழலாமாங்கிற நண்பரவர்களை பெருமைங்க சம்பாதிக்கிற ஆம்பளை என்னைக்காவது பெருமை பேசி இருக்கிறானா? ஆம்பளை பெருமையா பேச மாட்டான் சார். பேச மாட்டோம்ங்க. இந்த பொம்பளைதான் பெருமை பேசுறது. அதை சொல்லுங்க. எப்படி? ஒரு 150 ரூபாய்க்கு செருப்பு வாங்கட்டும், 10 வீட்டுல காட்டிட்டு அக்கா காலிலே போடும். ஓமலூர்ல 250 ரூபாய் சொன்னாண்டி 150 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். இந்தா பாரு, இந்தா பாரு, இந்தா பாரு. ஆனா ஆம்பளை பெருமை பேச மாட்டான். பேச மாட்டான். 1500 ரூபாய்க்கு தண்ணி அடிச்சிருப்பான். எவன்டா சொல்றானா? எவன்ட்டையும் சொல்ல மாட்டான். சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டான்? ஏன் சொல்ல மாட்டான்? தலைதான் தொங்கிருமே. அண்ணன் நிமிந்தாவுல சொல்றதுக்கு எங்க ஒரு ஆம்பளை நிதானம் இல்லாத அளவுக்கு குடிக்கிறான்னா அதுக்கு காரணம் மாறுங்க. சத்தியமா பெண்கள் தான். எப்படின்னு சொல்றீங்க? ஒரு காலத்துல பெத்த பிள்ளைக்கு 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுத்தாங்கல்ல. கொடுத்தாங்க. இப்ப ஏதாவது 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுக்குதா? 3 மாத்தையில ஒரு பாட்டில்ல பால் அடைச்சு 3 மாத்தையில பாட்டில பிடிக்க ஆரம்பிச்சவன் கடைசி வரைக்கும் பாட்டில பிடிச்சுக்கிட்டே தெரியுறான். யாரு காரணம்? இன்னைக்கு இருக்க பெண்கள் தான் காரணம். ஒரு காலத்துல தாய்ப்பால் கொடுத்தாங்க, தாய் மேல பாசம் வந்துச்சு. இப்ப பாட்டு பால் கொடுக்குறாங்க, பாட்டி மேல பாசம் வந்துருச்சு. நம்ம கையில என்ன இருக்கு? ஒண்ணு இல்லைங்க. நான் கேக்குறேனுங்க, நீ யார் நம்பி வீட்டுக்குள்ள வந்த? அந்த இழுச்சுவா புருஷன் 3 முடிச்சு போட்ட முடித்தான் உனக்கு கொண்டாட்டிங்கிற அங்கீகாரம் வந்தது. எத்தனை முடிச்சு? 3 முடிச்சு. நல்ல கல்யாணத்தை நினைச்சு பாடுற. 3 முடிச்சு நம்மளாடா போட்டோம், நம்ம கொண்டே விட்டோம்டா. எவ்வளவு போட்ட முடிச்சுக்கலாம், நம்ம செருப்படி வாங்கிட்டு கிடக்குறோம்டா. ஆமாங்க. எங்க ஊர் பக்கத்துல நங்கையா முடிச்சுன்னு போடுவாங்க. புருஷனோட பிறந்தவங்க போடணும். ஆமா, இங்கேயும் போடுவோம். எங்கேயும் போடுவீங்களா? எனக்கு மொத்தம் 4 அக்காடா. ஆளுக்கு 3 முடிச்சு போட்டு இருக்குதுக்கடா. நைட்டு போய் பாக்குறேன், மொத்தம் 15 முடிச்சு இருக்குடா. விடிய விடிய முடிச்ச வித்ததாண்டா வேலை. ஊருக்குள்ள என்னன்னு கூப்பிடுறாங்க? முடிச்ச வைக்கன்னு கூப்பிடுறாங்க. உன் வேலைய வரையா முடிச்ச வைக்கிற. என்னைக்காவது அந்த புருஷனை பார்த்து வங்கக்கடலால கண்டதுண்டு என்னுடைய நாயகனே பூர்வனங்கு நல்லவனை என்னுடைய அன்பு தந்தவனதில்லை எனக்கென வந்த தேவதையே சரிபாதி அல்லவா நடக்கையில் எந்த கூட வரும் இளங்கோலே நாடல்லவா கண்ணன் கண்ட ரந்தையனே ராமன் கண்ட சீதையனே மகேந்திர பூரணமே மனசில் வீசுமா நன்றி சொல்ல உனக்கு வாழ்க்கை இல்லை எனக்கு நான் தான் மயங்குவேன் வரட்டும் நாடியில் கிடக்க நான் தான் விரும்புவேன். என்னைக்காவது இப்படி பாடி இருப்பாளா? பாட மாட்டான். நல்லா கேட்டுக்கோ. குடும்பத்துல சண்டை வராது இருக்கிறதுக்கு மஞ்சநாதன் ஒரு ஐடியா சொல்லி கொடுத்துட்டு போறேன். இத மட்டும் ஃபாலோ பண்ணா குடும்பத்துல சண்டை வராது. என்ன ஃபாலோ பண்ணணும்? என்னைக்கு நாம அசலூர்ல பிறந்து ஜல்லிக்காட்டு வளர்ப்பு பாகப்பட்டு வந்துட்டோமோ உன்னிமேல் இதுதான் நம்ம ஊடு. அப்பனுடைய 20 வருஷம் பெத்து வளர்த்து ஆள் பண்ணான்னா அவன் பத்த கடமை அவன் செஞ்சான். உங்க அழுத்துல தாலி கட்டின பாவத்துக்கு இந்த ஆம்பளைகளுக்கு நீ என்ன மரியாதை கொடுக்குற? என்ன? என்னைக்கு அசலூர்ல இருந்து வாய்க்கப்பட்டு வந்த மவராசியா புகுந்தூட்ல வந்து எந்த பொம்பளை பிறந்த வீட்டு பெருமை பேசாத இருக்கிறாளோ அந்த குடும்பத்துல 100 வருஷம் பொழைச்சாலும் சண்டை வராது. எதுக்கும் கொப்பம் பெருமை இங்க. எங்க வீட்டுல பாலாரும் தேனாரும் ஓடு போய் பாரு, பொடக்காளி கதவு இருக்காது, உட்கார திண்ணு இருக்காது, கலாசல் காப்பி குடிக்கிற நாய் வதுவா, பாலாரும் தேனாரும் ஓடுது. எங்க வீட்டுல நாங்க பொன்னி அரிசியே தான் தின்போம். 3 வேளைக்கு கோப்பல் அரிசி ஆகி திங்கிறது. பொன்னி அரிசி எங்க போறது? பொன்னி அரிசிக்கு கப்ப நடந்தா ராச நட. எங்க அப்ப நடையாளவே எங்க ஊர் பொம்பளைகளை சித்த நின்னு வாப்பாங்க. நட எப்படி? ஒரு காலை ஓமலூர்ல வைக்கிறேன், ஒரு காலை கொண்டு போய் தருமபுரியில வைக்கிறேன். மேய்க்கிறது எருமை. நம்மளுக்கு என்ன பெருமை? அருமை. நடுவரவர்களே, ஆம்பளை பாடுபடலினா அந்த குடும்பத்துல வருமானம் இல்லைன்னா குடும்பம் நடக்குமா? அந்த காலமாட்டல இன்னைக்கு பசங்க கொண்டு கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துலயும் விடுறோம். அல்ல பிரைவேட்
பரிசு 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் ஊட்டி ஏற்காட்டுல கொண்டு போய் சேர்த்தோம்னா 20 லட்சம் ரூபாய் இருந்தா தான் பையனை பள்ளிக்கூடம் அனுப்ப முடியும். அல்ல பெருமை பியத்த கலையும் குடிக்கிறது ஓட்ட கலையும். இவன் எவனா அவன் மாமியோடு சொத்து வந்தோம் அக்காதச்சி சம்பாரிச்சு கொடுத்து இவன் பையனை கொண்டு போய் ஏற்காட்டு விட்டா நீ என் பாண்டாட்டி போட்டு நோண்டான். உன் தம்பிக்காரன் பையன் ஏற்காட்டு வடிக்கிற என் பையன் இங்க வடிக்கிற என் பையன் இங்க வடிக்கிற ஏற்காட்டுல வடிச்ச போறேன்னு கலெக்டர் ஆயிட்டு வர எங்க வந்து படிச்சாலும் படிக்கிற பசங்க நீ கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல சேர்த்தினாலும் படிக்கிறது படிக்கி. ஆளானப்பட்ட அப்துல் கலாம் என்ன பிரைவேட் பள்ளிக்கூடத்துல படிச்சு மெட்ரிகுலேஷன் முடிச்சுட்டா வந்து ராய்க்கு விட்டாரு. நடுவரவர்களே, கல்வி என்பது எங்க வேணாலும் படிக்க வைக்கலாம். ஆனா இந்த ஊட்டமணி பேச்ச கேட்டு கேட்டு ஆம்பளைங்க கடைக்காரன் ஆகலையாங்க. யோசிச்சு பாருங்க. அதை மட்டும் சொல்றேன். கட்டுன்னு புருஷனை கண்டா கூட இந்த காலத்து பொம்பளைகளுக்கு பயம் இல்லை. இந்த குழுவுக்காரன் ஒருத்தர் வர்றான் தெரியுமா? திங்கக்கிழமை ஒரு குழு, செவ்வாய்க்கிழமை ஒரு குழு, புதன்கிழமை ஒரு குழு. குழு இல்லை, அதுக்கு பேர பூரா புழுவு. நாம பொண்டாட்டி பேர் சொல்லி கூப்பிடுறதுல அவன் கூப்பிடுற ஏன் லட்சுமி, ஏன் கவிதா, ஏன் சுமதி, ஏன் லலிதா. இவளுக்கு நம்மளை கண்ட மதிக்கிறது இல்ல. அவன் வந்துட்டான்னா காத்தால குழு சார் வந்துட்டார், லோன் சார் வந்துட்டார். சேர கொண்டாந்து போடுறது என்ன, பாய கொண்டாந்து விரிக்கிறது என்ன, எல்லாம் 12 பொம்பளை கப்பு சுப்புன்னு இருக்கிறாளுங்க. வீட்டுல தோர்ந்தமாய் மூட மாட்டாளுங்க. ஏதாவது ஒரு வார்த்தை கேட்ட 100 வார்த்தை பதில் சொல்றாங்க. ஒரே ஒரு வார்த்தை அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க. நீங்களே கேட்டுக்கிறீங்களா கொண்டாட்டிங்க? ஒரு வார்த்தை கேட்டா 100 வார்த்தை திரும்பி வருது. குழுவுக்காரன் 100 வார்த்தை கேட்டா கூட ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறான். நீ அப்படி சம்பாரிச்சு நீ யாருக்கு கொடுக்கறக்கா நீ சம்பாதிக்கிறேன்? முதல் புருஷனை மதிச்சு பழகு. வீட்டுக்குள்ள வந்தா வாங்க, உட்காருங்க, கைய கழுவுங்க, சாப்பிடுங்க. எதுக்காக சொல்றாளா? சொல்ல மாட்டான். ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான சாப்பாடு எப்பங்க? எப்ப? காலையில எந்திரிச்சா அவசர அவசரமா தின்னு போட்டு வேலை வெட்டி போடுறோம். மத்தியானம் வெந்ததோ விதியோ டிஃபன் போசில் வச்சு சாப்பிடுறோம். ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான சாப்பாடு நைட் சாப்பாடு தானே. என்னை பெத்த ஆத்தாளுங்க நான் பட்டிமன்றம் முடிச்சு வீடு போனா ஏன் சாமி சளிக்காட்டு போல போனியா ஏண்டா இல்ல சாப்பாடு போட்டாங்களாமா, அதெல்லாம் சூப்பரா ஆரிபவன் ஜம்முன்னு காய்ச்சி வாங்கி கொடுத்தானவா. கம்முன்று நீ போய் படுத்திருந்து எந்திரிக்க மாட்டேன். போய் கைய கால் கழுவிட்டு வா. நான் கை கால் கழுவிட்டு வரக்குள்ள அடுப்புல கல்லு காஞ்சாயிரு. ஏய் வெள்ளைக்கோழி நேத்தாண்ட மொட்டு வச்சது இந்த கன்னிவடை மொட்டு இந்த புள்ளாரு போடவுன்னு நேத்து மொட்டு போட்டு இன்னைக்கு மொட்டோட போட்டு தாரேன். ஒரு மொட்டு தோசை போட்டு கொடுக்குற சாப்பிடுற சாமி நம்ம வாண்டே கம்ற பைத்தியாரனை. ஒக்க ஊர்ல இருந்து பொடி கொடுத்துட்டா இந்த மொறு 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 மொறுன்னு ஒரு பொடி தோசை போட்டு தாரேன் சாப்பிடு சாமி. அம்மா இல்லம்மா நேத்து நெய் காய்ச்சினேன் ஒரு நெய் தோசை போட்டு தரேன். சாப்பிட்டு முடிக்க வரைக்கும் பெத்த தாய் நடுவரவர்களே அந்த முத்துமாரி கேணையானவா வேணுமா வேணுமா வேணுமான்னு கேட்டு தோசை போட்டாளுங்க. ஆனா இப்போ வீட்டுல ஒருத்தி இருக்காளுங்க. யார் மாப்பிள்ள? சில்சில் ராணி சிலேபி மேனி. யாரு? என் பொண்டாட்டி தான் சண்டை. ஒரு தோசை தான் கல்லுல ஊத்தி இருப்பான். மாமா போதுமா போதுமா அடி ஒண்ணுதான் ஊத்திக்கிற ஊத்து. மாமா போதுமா போதுமா மாமா போதுமா. இவ போதுமா போதுமான்னு கேட்ட அந்த தோசை தின்னு இந்த அரச மரத்துல தூக்கோடு தொங்குறேன்னு நான் கேட்கிறேன். நடுவரவர்களை நல்லா பாருங்க. வேலை வெட்டி முடிச்சு வரான் ஆம்பளை. வட்டல்ல சோத்த போட்டதுக்கு அப்புறம் திருவாய் மூடிட்டு இருக்கிறாளா? வட்டல்ல சோத்த போட்டதுக்கு அப்புறம் சைஸ ஆரம்பிப்பா. நீ வாட்டுக்கு வாரே போற. வீட்டுல என்ன நடக்குன்னு தெரியுதா? திருப்பாரு பூத்திட்டு வாரேன். அக்கா கறி வாரமான கருப்பூர்ல இருந்து வாரா. கருப்பூர்ல எல்லாம் கடகண்ணி இல்லையா? மக்களை கண்டா கோயா கட்ட வளப்பையா ஏத்தி விடுறேன். எரியுது. தைலத்தை மூக்குல வச்சு எரியாத மணக்குமோ? உங்களுக்கு மூக்கு எரியுது, எனக்கு அவர் எரியுது. நல்லா தண்ணி கலந்து குடிக்கணும். விட்டு 3 மாசம் ஆச்சு. நான் சொல்றேன். மக்களை கண்டா அம்மா 7 கட்டப்பையில ஏத்தி விடுறான். இருக்கிறா ஸ்மூத்திட்டு வாரு. சோறு கொஞ்சம் போட்டாட்டா இந்த அம்பிக்கார 5 கண்டாலும் ஜல பண்ற 50 கண்டாலும் ஜல. நாம 2 முள்ளப்பத்து வச்சிருக்கிறோம்ல. உனக்கெல்லாம் இங்க எப்படித்தான் தொண்டையில சோறு இருக்குது. இருக்கா தயிர் ஊத்திட்டு வார. எறும்பு தயிர் வேணுமா மாடு தயிர் வேணுமா? பால் தயிர் ஊத்துவேன். இந்த இங்க போட்டு சாப்பிட்டுக்கிறேன்.
கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது, அதனிடம் கொடிது வறுமையில் நோய் கொடிது, அதனிடம் கொடிது அன்பில்லாத பெண்டீர் அவரிடத்துல சோறு வாங்கி திங்கிறது ஆலகால விஷத்தோட கொடுமையை அவை பாட்டி சொன்னால ஐயா. ஒருவன் நல்ல சோறு போடுறது துப்புல துப்பு கட்டதுவா பொம்பளை கிள்ளு கிள்ளுக்கிற துப்பு கட்டவா பபுர் வாயில எரியுதுங்க. அதான் ஜெல்லி செல் சாப்பிடு. நடுவரவர்களை நல்லா நான் கேட்கறேன் என்னன்னா, சம்பாதிச்சு கொடுக்குற ஆம்பளை நீ மதிக்காட்டி போச்சாது. ஒரு மனுஷனா நடத்துறியா? ஒரு நல்ல நாள் பொல்லா நாள் வந்தா நீ போய் 10,000 5,000 புடவை எடுக்கிறீல பாவி, அந்த பையனுக்கு ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு வேட்டி துணி எடுக்கிறியா? எல்லா செலவு மிதியும். அப்ப சம்பாரிச்சு கொடுக்கலன்னு அந்த செலவு பண்ண முடியுமா? நடுவரவர்களை கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போறது நீ பொறுப்புள்ள பொம்பளையோ மாப்பிள்ள சாதகம் வந்தோடனே நீங்க என்னத்தை பார்க்கணும்? என்ன படிச்சிருக்கிற, எப்படி கூட பிறந்து எத்தனை ஆறாலும் பாக்குறாங்களா? எடுத்துன்னு எத்தனை கோடி, எங்களுக்கு இத்தனை கோடி இருக்குது, உங்களுக்கு இத்தனை கோடி இருக்குதா? 24 வருஷத்துல ஒருத்தன் பொண்ணு பாக்குறான்னு, அதுதான் திருமண வயசு. அரசாங்கம் சொல்றது ஆம்பளைக்கு 24, பொம்பளைக்கு 21. அப்ப 24 வயசுல கல்யாணம் முடிச்சாத்தானா இளங்கால வருஷம் 2 குட்டி கிட்டி போடுமே, என்ன இளவ தெரியல. அப்ப பொண்ணு பார்த்து போலாம். போய் பொண்ணு பார்த்தா பொண்ணு வீட்டுக்காரர் கேட்கறாங்க, வீடு இருக்குதா, தோட்டம் இருக்குதா? அது மினிமம் 10 ஏக்கர், பூரா தென்னந்தோப்பு. இடம் எப்படி? ஓமலூர் பைபாஸ்ல இருக்கணும். மாசமானா 3 லட்சம் 4 லட்சம் வாடகை வரணும். இத்தனை வேணும்னு கேக்குறாங்களே. நாம 24 வருஷத்துல படிச்ச பையன் இத்தனை போய் வயசு கம்மியா இருக்குது. சரி, இத்தனை சம்பாரிச்சத பொண்ணு கொடுப்பாங்களாட்டுக்குதுன்னு போய் வம்படியா வேலை பார்த்து கஷ்டப்பட்டு தொழில பண்ணிக்கிறாங்க. கம்பெனி வச்சு ஹோட்டல் கடை வச்சு ஏதோ ஒண்ணு வச்சு சம்பாரிச்சு போட்டு கண்ணாடி முன்னால போய் பாக்குற மண்டையிலும் அசர் இல்லை. வயசு 35 ஆகி போச்சு. சரின்னு போய் பார்த்து ஒரு கல்யாணம் மூச்சாத்தோன்னு ஒரு புள்ள குட்டி பத்து வம்சம் நிறுத்தியாகும். போய் பொண்ணு கேட்க போனா பிள்ளை வீட்டுல என்னங்கிறாங்க, சொத்தெல்லாம் சேர்த்தானுங்க, ஆனா மாப்பிள்ளைக்கு வயசாகி போச்சுங்க, நாங்க இள வயசு பையனா பாக்குறோங்கிறீங்களே. 24 ஒண்ணு கேட்டா சொத்து இல்லைங்கிறீங்க, 35 ஒண்ணு கேட்டா மண்டையில மசுறு இல்லைங்கிறீங்க. அவன் எப்பதான் கல்யாணம் மூப்ப? அப்ப காடு வர்ற ஆம்பளை காலத்துக்கு பாடுபட்டாதான் இருக்கணுமா? அப்ப இந்த உழைச்ச ஆம்பளைக்கு தாயும் பொண்டாட்டியும் மதிக்கல, கூட பிறந்த அக்கா தங்கச்சியும் மதிக்கலைன்னா அவன் ஆம்பளை குடிகாரனா மாறாத என்ன பண்ணுவேன்? கண்டிப்பா. கொத்தர பாம்பு பழக்கிறாங்க, கடிக்கிற நாய் பழக்கிறாங்க, பாயிர மாட்டு பழக்கிறாங்க. பொம்பளை நினைச்சா கட்டண புருஷனை பழக்கலாமா பழக்கப்படாதா? நல்லா பழக்கலாம். ஆனா பழக்க மாட்டாங்க. ஜல்லிக்காட்டு வளவுல ஆம்பளை யாருமே குடிக்க மாட்டாங்களாம். அப்படியா? அந்த பழக்கம் கூட்டத்துல சலசலப்பு தென்படுது. காப்பு கட்டி அப்படி பழக்கமே இல்லையா? அப்படிக்கு எப்படி யாரால ஆம்பளையோ தண்ணி போட்டு வீட்டுல போய் படுக்கிற பழக்கம் இருக்கிறையோ மஞ்சநாதன் ஒரு ஐடியா சொல்லி கொடுத்துட்டு போற கேட்டுக்கலாம். என்ன மக்கள் வீட்டுல போய் படுக்கிறவ உஷாரா டவுசர்ல இருக்கிற பணத்தை எடுத்து அலமாரியிலயோ மெத்தக்கடியோ தலைவாணி சோரக்குள்ளையோ கடைசியில கோமணத்தினாலும் சுருட்டிட்டு படுத்தீங்கன்னா தான் காசு தப்பிக்கு. ஏமாந்து மப்பள டவுசர்ல பணத்தை வச்சுட்டு போய் படுத்தீங்கன்னா வெடிச்சு காத்தாலும் டவுசர் இருக்கு, பணம் இருக்காது. கொண்டாட்டி ஆட்டை போட்டுக்கலாம். நீ போய் முக்கு கடையில டீ வாங்கி குடிச்சு போட்டு கையை உள்ளுடுவேன். நைட்டு 5000 வச்சாமே காணாமே, அங்க எங்க இருக்குதா எடுத்துருக்கானே. பணம் 5000 போடுதா டவுசர் இருந்து எடுத்து காசு திறனத்தான் அப்பனுங்க 5000 பெற்று பார்த்துனாங்களா? பொழுதாடு மாப்பிள்ள எங்க போய் கிடந்தியோ அங்க போய் பாருன்றா. உஷாரா இருக்கும் ஆம்பளைகள்லாம். உண்மை மாப்பிள்ள. எங்க ஊர்ல ஒருத்தன் போன மாசம் 10,000 ரூபாய் டவுசர்ல வச்சுட்டு தண்ணிய போட்டு வீட்டுல படுத்துட்டான்டா. காலையில பணத்தை காணாமடா. இவன் பொண்டாட்டி தாண்டா எடுத்திருக்கா. எப்படிங்க கண்டுபிடிச்சா? இவன் பொண்டாட்டி எடுத்து அவ அம்மா விட்டு கொடுத்து விட்டுருக்காடா. எங்க பொண்டாட்டி எடுத்தியான்னு கேட்டாவே முத்துமாரி ஆத்தா மேல 1000 சத்தியம் பண்ணுவா. காப்பனாய அப்படித்தான் வளர்த்துனாங்களா, நான் திருடியா திருடி பட்டம் கட்டுறியான்னு. அது அப்பன்னு விட்டு கொடுத்தது இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? இவன் டவுசரோட எடுத்து கொடுத்து விட்டுருக்காடா. அங்க போனா இவன் டவுசர் மாமியா வீட்டுல கொடியில காஞ்சிட்டு இருந்திருக்கா. அவன் மாமனாரும் டவுசர் லூசா இருக்குன்னு டக்கு பிடிச்சு போட்டு தெரிஞ்சிருக்கான்டா. இந்த வாழ்க்கை வாழலாமாடா? வாழலாமாங்க. நடுவரவர்களே, ஒவ்வொரு ஆம்பளையினுடைய உழைப்பை நீங்க அவ்வளவு சீக்கிரமா எடை போட்டுறதீங்க. எத்தனையோ வெளிநாடுகள் போய் நீங்க இளைஞர்கள் சம்பாதிக்கிறாங்க. யாருக்காக? இத்தனை சோறுல வீட்டுல கூட பிறந்த அக்கா தங்கச்சி கல்யாணம், அப்பம் பட்ட கடை, தனக்கு தேவையான ஒரு வீடு, தனக்கு தேவையான ஒரு மனைவி, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ராணுவத்திலையுமே காவல்துறையிலையுமே வெளிநாடுகளிலுமே
வெடி வெடி கண் முழிச்சு ஓட்டுறாங்க. தீபாவளி நாம் ஒரு நாள் கொண்டாடுறதுக்கு அவங்க 3 நாளைக்கு கஷ்டப்பட்டு கிடக்குறாங்க. பொங்க நாம 3 நாள் கொண்டாடுறதுக்கு வரக்கு முன்னா போறதுக்கு முன்னா கஷ்டப்படுறாங்க. நீங்க ஆளானப்பட்ட கலெக்டராவே இருக்கட்டு ஆம்பளை வீட்டுல போய் கொண்டாடிக்கிட்டு ஏக்கா அண்ணன் எப்படி கொண்டன அவ்வளவுதான் பதில். நீ தில்லிக்கே ராசாவா இருக்கட்டு ஏக்கா அண்ணன் எப்படி கொண்டனா நீங்க சந்திராயனுக்கு ராக்கெட் விடுத்து அவி கொண்டாட்டிட்டையும் போய் கேளு ஏக்கா அண்ணன் எப்படி அண்ணனா அந்த என்ன விளக்கம்னு இது வரைக்கும் எந்த யூனிவர்சிட்டியிலுமே கண்டுபிடிக்க முடியல. எதுக்குங்க இந்த நாயம்? அது பாருங்க ஆம்பளை 2 பேர் சேர்ந்து என்ன நாயம் பேசுவோம். ஆம்பளை 2 பேர் சேர்ந்து என்ன நாயம் பேசுவாங்க. கோய் வேற பழசாகி போச்சு கட்டி 12 வருஷம் ஆச்சு. ஒரு கும்பாசேத் பண்ணி போடணும் மேலைக்கு இந்த கட்ட நெல்லுப்பணம் போட்டு கோய் வரி வச்சிடலாம். ஏண்டா இந்த குளம் வேற தூர் வாராது கிடக்குதுல்ல ஆளு கொஞ்சமா பணம் போட்டு வாரி போடுமா நடமாப்பிள பங்கு பங்காது கிடந்து பங்கியாச்சா இந்த நாயும் மாப்பிளை பேசுவாங்க. இந்த பொம்பளையும் நாயும் பேசுற அழக பாக்கணும். அது காத்தால இந்த தண்ணி குடிக்கிற அழகு இருக்குது. 6 மணிக்கு எங்க ஊர்ல தண்ணி திறந்து விட்டேன். இவளும் குடத்தை எடுத்துட்டு வருவா அவளும் குடத்தை எடுத்துட்டு வருவா. அழைச்சுமதி அழைச்சு சொல்லுடி லடிதா ஏக்கா என்ன பண்ணிக்கிற நான் இன்னைக்கு தட்டை கொட்டை போட்டேன். நீ அக்கா நான் இப்ப கொள்ளு போட்டு வந்துக்கிறேன் அதுக்குதான் குடிக்கிற தண்ணியில ஒரு சால் குடிச்சிட்டு போலான்னு வந்தேன். சரி சரின்ட்டு அந்த நாயும் இந்த நாயும் பேசிட்டு இப்ப குடிக்கிற தண்ணியை மட்டும் அப்ப குடிக்கிட்டு வேற பேச்சுலி பேராக்களி பெருசர் கட்டிட்டு அழுது கதைக்க நான் குடிக்கிற குடத்தை நீ குடிக்கிற ஏன் நீ பிடிச்சா நான் அப்படி பண்ண ஏன் இன்னும் 1.5 மணி நாம குடிச்சா நீ கம்மிட்டு இருப்பீங்க. என்கிட்ட உடம்பு சரியில்லையடி. உனக்கு உடம்பு சரியில்லைன்னா உன் புருஷன் முத்துக்கெல்லாம் இருக்கிறான் அவனுக்கு புடிச்சு சொல்ல வேண்டியதானே. என் புருஷன் வந்து போட்டா நீ இழுத்துட்டு போறக்கா உன்னை பத்தி எனக்கு தெரியாதானே சேலத்துல எங்க நான் பேசுறேன். புருஷன் போனதுக்கு அப்புறம் எவன்கிட்ட பேசுறேன் ஊர் முறை சந்திச்சு நாத்தனாரி கிடக்குது வந்துட்டு ஆயிரம் தண்ணி அந்த காட்டு மூலையில அங்க தேகர்கிட்ட பேசுறது அந்த நெல்லக்காட்டு மூலையில கார்த்திகிட்ட பேசுறது ஊருக்கா தெரியுமாடி. இது 6:45 தண்ணி நின்னு போச்சு. வந்துட்டா வேற குடத்தை தூக்கிட்டு தண்ணி நிக்க வரைக்கும் வேற வாய் தண்ணி நின்னு போனா வேற வாய். எது இந்த நார வாய்? குசலம் பேசுறோடு குப்பை கடையா போகுமா சாட பேசுறோடு சந்தை கடையா போகுமா? அடுத்தவே குடும்பத்தை பேசி பேசியே வீட்டுல சண்டை கொண்டாடுறது பொம்பளை. ஆனா ஆம்பளை அப்படி இல்லைங்க. வெளியூர் போறா கல் உடைக்கிறா ரோடு போடுறா மரம் ஏறுறா தன் குடும்பத்துக்காக தன் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைக்கக்கூடிய ஆண்களுடைய உழைப்பால் தான் இன்னைக்கு இந்த நாடே பொருளாதாரத்துல முன்னேறிட்டு வருதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் உழைக்கும் ஆண் வர்க்கமே என்று நல்லதொரு தீர்ப்பை வழங்கும்படி கேட்டு இந்த பச்சை துண்டு தோல் ஓட்டு 23 வருஷம் ஆச்சு. துவைக்கல வெளுத்து கிடக்கு. ஆமா துண்டும் வெளுத்தம் கிடக்குது. விவசாயி பழப்பும் வெளுத்தம் கிடக்கு. இன்னைக்கு பண்ணையம் பண்ற முடிச்சுன்னா எவ்வளவு பொண்ணே கொடுக்கறது இல்ல. 40 ஏக்கரை பண்ணைக்காரனுக்கு பொண்ணு இல்ல 4 ஏக்கர் செண்டுக்காரனுக்கு பொண்ணு இல்ல. பூரா வெளியூர் மாப்பிள்ளை வெளிநாட்டு மாப்பிள்ளை ஐடி மாப்பிள்ளை எவனுக்கோ போய் கொத்தடிமையோ வேலை செய்யற இவனை கட்டிக்கிறதுக்கு பிள்ளை விருப்பப்படுறாங்க. நடுவரவர்களே இந்த உலகத்திலே மற்ற தொழில் எல்லாம் ஒருவனை சார்ந்து அடிமைப்பட்ட தொழில். இந்த உலகத்திலேயே யாரையும் சாராமல் அடிமைப்படாமல் ஒரு தொழில் உண்டுன்னு சொன்னா அது விவசாய தொழில் மட்டும்தானுங்க. வேலை இருந்தா வேக்காட்டுல வேலை செய்யலாம். வேலை இல்லையா வேப்பர்கடி கட்டு போட்டு தூங்கலாம். எந்த நாயாவது நம்மளை கேட்பானா? காத்தால கொரோனாவில எல்லாரும் மூடி போனாங்க. ஆனா விவசாய தொழில் மூடுனானா பால் கறக்கிறவன் பால் கறந்த சாணி வலிச்சவன் சாணி வலிச்ச பண்ணையும் கட்டவும் பண்ணையும் கட்டின நெல்லு போட்டவும் நெல்லு போட்டா. இந்த இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த உலகத்திலே எந்த தொழில் நின்று போனாலும் வாழ்ந்து விடலாம். ஆனால் பயிர் தொழில் நின்று போனால் வாழ முடியாதுங்க. அந்த விவசாயம் என்ற விவசாயிகளை மதிச்சு பாருங்க. வீட்டுல பொண்டாட்டிகளே மதிக்கிறது இல்ல பண்ணையும் பண்ணா அப்புறம் இந்த நாட்டுல எப்படிங்க 4 பேர் மதிப்பாங்க? முதல்ல ஆம்பளைகளை மதிங்க. அவன் குடிகாரனாவே இருந்தாலு அவன் பெருமை வெளி சொல்லாதீங்க. தட்டுக்கு முட்டுக்கும் இருந்தா சட்டிக்கு பாடிக்கு மோதாதியா இருக்கு. எப்படி இருந்தாலும் எந்த பொம்பளை வீட்டு சத்தம் நடவு தாண்டி வெளிவராம குடுத்தனம் பண்றாளோ அவதான் பொறுப்பான பொம்பளை. உழைச்ச ஆம்பளைக்கு நல்ல தீர்ப்பை வழங்கும்படி கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றிங்க.
வணக்கம்.